பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளியான ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமாக விசாரித்து வருகிறது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் களத்தில் இறங்கி ஆளும் கட்சிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஞானசேகரனின் குற்ற பின்னணி குறித்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் அதிர வைக்கின்றன. சம்பவத்தன்று குற்றவாளி ஞானசேகரன் தனது செல்போனில் எடுத்த மாணவியின் ஆபாச வீடியோவை யாருக்காவது அனுப்பினானா என்று அறிவதற்காக ஞானசேகரனின் செல்போன் மற்றும் லேப்டாப்பை கைப்பற்றிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆராய்ந்து வருகின்றனர். ஆனால் ஞானசேகரனின் செல்போன், லேப்டாப்பில் எந்த டேட்டாக்களும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து அந்த செல்போனை போலீசார் தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளனர். அப்போது வாட்ஸ்அப் மூலம் ஆபாச வீடியோக்கள், போட்டோக்கள் போன்றவற்றை தன்னுடைய நண்பர்கள், லோக்கல் அரசியல் பிரமுகர் என பலருக்கும் ஞானசேகரன் ஷேர் செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்டவர்களிடம் ஞானசேகரன் உடலுறவு கொள்ளும் வீடியோக்களில் 20க்கும் மேற்பட்டவை விலைமாதுக்கள் என்று கூறப்படுகிறது. மீதமுள்ள 30 வீடியோக்களில் இருப்பவர்கள் வயதை பார்க்கும்போது குறைவானவர்களாகவே இருப்பதால் அவர்கள் மாணவிகளாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி சில சிறுமிகளிடமும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதையும் ஞானசேகரன் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இது தவிர ஞானசேகரன் பயன்படுத்திய 2 சிம் கார்டுகளை தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த 6 வருடங்களில் 10க்கும் மேற்பட்ட எண்களை ஞானசேகரன் பயன்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த செல்போன் எண்களின் தரவுகள், பகிர்வுகள் போன்றவற்றையும் போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். அதில் திருப்பூரைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் இணைந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அந்த நபரிடமும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே சம்பவத்தன்று ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஆடி காரில் வந்தான் என்றும், அந்த காரில் இருந்த நபர் யார், அந்த கார் யாருக்கு சொந்தமானது, இப்போது அந்த கார் எங்கு இருக்கிறது, கார் வந்த வழித்தடத்தில் இருந்த கேமராக்கள் மட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யாமல் போனது எப்படி என்றும் கேள்விகள் அடுக்கடுக்காக எழுகின்றன. இதற்கிடையே வழிப்பறி தொடங்கி ஆள்கடத்தல் வரை ஞானசேகரனின் குற்ற பின்னணி குறித்து வெளிவரும் தகவல்கள் அதிர்ச்சியூட்டக்கூடியவையாகவே இருக்கின்றன. ஞானசேகரனின் பின்னணி பற்றி விவரமறிந்த வட்டாரங்களில் விசாரித்தோம். 2011ஆம் ஆண்டில் இதேபோல ஒரு பெண் ஒருவரிடம் ஞானசேகரன் சில்மிஷம் செய்து போலீசில் சிக்கியிருக்கிறார். ஆனால் எப்படியோ வெளியே வந்துவிட்டான். தனிமையில் சிக்கும் பெண்களை ஞானசேகரன் சீரழித்து வீடியோ எடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து நகைகளையும் பறித்திருக்கிறார். ஞானசேகரனின் தந்தை ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. ஏழ்மையான குடும்ப பின்னணி கொண்ட ஞானசேகரனுக்கு இன்று கோட்டூர் மண்டபம் சாலையில் 3 அடுக்கு மாடி வீடு, வேடந்தாங்கலில் பண்ணை வீடு, 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தார், ஜீப் என அனைத்தும் இருக்கின்றன. இவை அனைத்துமே திருட்டு, வழிப்பறி, ஆள்கடத்தல் போன்றவற்றின் மூலம் கிடைத்ததுதான். ஞானசேகரன் மீது கோட்டூர்புரம், அடையாறு, ஆர்கேபுரம், பள்ளிக்கரணை என பல காவல் நிலையங்களில் வழக்குகள் இருக்கின்றன. பெரும்பாலானவை வீடு புகுந்து திருடிய வழக்குகள் தான். ஞானசேகரனுடன் தான் அவருடைய தம்பி சுரேஷ், தங்கை விமலாவின் கணவர் ஆகியோரும் சேர்ந்து மிரட்டல், பணம் பறித்தல் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். 2018ஆம் ஆண்டில் மதுராந்தகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை மிரட்டி 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக ஞானசேகரன், அவனின் தம்பி மற்றும் மைத்துனர் ஆகிய 3 பேரும் போலீசில் சிக்கியிருக்கிறார்கள். பகல் நேரங்களில் காரில் சென்று பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிடும் ஞானசேகரன் இரவு நேரங்களில் சென்று கைவரிசை காட்டுவார். அப்படி கொள்ளையடிப்பதில் கிடைக்கும் பணத்தை வைத்துதான் லோக்கலில் திமுகவின் கட்சி நிகழ்ச்சிகளை நடத்தியும் வந்துள்ளான். ஆள்கடத்தல் வழக்கில் 2018ஆம் ஆண்டில் துப்பாக்கியுடன் கைதானவனை போலீசார் கண்காணித்திருக்க வேண்டாமா? வேடந்தாங்கல் அருகே 3.5 ஏக்கரில் பண்ணை வீடு வாங்கியிருக்கிறான் என்றால் அதற்கான பணம் எப்படி வந்தது என போலீசார் விசாரணை செய்திருக்க வேண்டாமா? 20 வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் 20 லட்சம் ரூபாய் காரில் திமுக கொடியுடன் வலம் வருகிறான். ஞானசேகரனின் குற்றச் செயல்களுக்கு அவனின் 2 மனைவிகளும் உடந்தையாக இருந்துள்ளனர் என்பதும் தெரிய வருகிறது. அவனுடைய தம்பி சுரேஷையும் அவனின் 2 மனைவிகளையும் பிடித்து விசாரித்தால் ஞானசேகரன் பற்றி இன்னும் அதிர வைக்கும் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் கூறியுள்ளனர்.
இதுகுறித்து விளக்கம் பெற கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாரதிராஜனிடம் பேசினோம். ஞானசேகரன் பற்றி நான் எதுவும் பேச முடியாது. கோட்டூர்புரத்தில் இருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமிற்கு கேஸை டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டோம். எனவே ஞானசேகரின் பழைய வழக்குகள் பற்றி கூட இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது என்று முடித்துக் கொண்டார். எல்லோரும் நினைப்பது குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதுதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மா செந்தில்நாதனுடன் செய்தியாளர் நவீன் இளங்கோவன் மற்றும் பாபு.